சுரேஷ், சுரேஷ், ரொம்ப நன்றி. நன்றியா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மாதிரி நல்லவங்க அப்பப்போ ஞாபகப்படுத்துறாங்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், பாசம் பற்றுன்னு பலகீனம் உள்ளவங்கள உன் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக்காத. அது என்ன மாதிரி உள்ளவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க சொன்ன பாசம், பந்தம், பற்று, பலகீனம் எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா இந்த பணம் எதுக்காக பயன்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் குழந்தைய பணம் வச்சு பணம் மறிச்சியே, அந்த கொடுமைக்கு அந்த கடவுள் கூட அவனை மன்னிக்க மாட்டான். நீலுங்க, இந்த கடவுள் சத்தியமா சொல்றேன், இதுதான் வாழ்க்கை நான் செய்யற கடைசி குற்றமா இருக்கும். இனிமே நல்லவனா நேர்மையா வாழ்றேன். இனிமேலும் உன் பேச்ச நம்ம தயாரா இல்லை. நீ கேட்ட பணம் எங்க அக்கா எடுத்த சொல்லு. அந்த இடம் உனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. புரியப்படியா சொல்லு. யாரை இத்தனை நாள அக்கா அக்கான்னு போலி உறவு கொண்டாடினியோ, யாரோட குழந்தைய கடத்திக்கிட்டு வந்தியோ, யார மிரட்டி இந்த பணத்தை கொண்டு வந்தியோ, அந்த லட்சுமி தான் உன் அக்கா. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டியில வெள்ளிக்கப்பு பரிசு வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? அதை இன்னும் உன் அக்கா மறக்கல. அந்த வீட்டுல போய் பார், எல்லா உண்மை உனக்கு புரியும். என்னங்க, நம்ம சுரேஷ் கிடைச்சிட்டான். நம்ம குழந்தை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உண்மையிலே அவன் காணாம போய் கிடைச்சிருந்தான்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இந்த ஏமாத்து நாடகத்தை பார்த்த பிறகு என்னால எப்படி சந்தோஷப்பட முடியும்? என்ன சொல்றீங்க? உன் தம்பிக்கு 5 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யணும்னு சொல்லியிருந்தா 10 லட்சமா எடுத்து வீசி இருப்பேன். ஆனா தாம் பெத்த குழந்தையை கடத்த சொல்லி தன் தம்பிக்கு உதவி செஞ்ச உன்ன என் மனைவின்னு சொல்லிக்கவே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். தம்பியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஷட் அப். இத்தனை நாளா இந்த வீட்டுல இருந்த ரங்கா உன் தம்பின்னு உனக்கு தெரியாது? ரங்கா என் தம்பியா? சேச்சே, அப்படி ஒரு ஜென்மம் என் கூட பிறந்திருக்கவே முடியாது. அப்பாவியா நடிக்கிறதுல அவனை விட பெரிய ஆள் நீ. ரங்கா உன் தம்பிதான். குழந்தையை கடத்த சொன்னது நீதான். யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு 5 லட்சத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து உன்னுடைய ஏற்பாடுதான். இத்தனை வருஷம் உங்க கூட உண்மையா வாழ்ந்து என் மேல இப்படி ஒரு பழி சுமத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அந்த ரங்கா என் தம்பியா இருந்தா 5 லட்சத்தை கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அந்த இடத்துலயே அவனை கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன். என் தம்பி ஒழுக்கமாவும் நேர்மையாவும் எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஏன்னா சின்ன வயசுலயே அவன் நல்லவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க தம்பி அவன் மேல திருட்டு பழிய சுமத்தினா. அது பொய்யன்னு தெரிஞ்சதும் அவனை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பா ஜெயிலுக்கு ஓடினாரு. அதுக்குள்ள அவன் அங்கிருந்து எங்கேயோ போயிட்டான். அதுக்கு பிராயச்சித்தமா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு மனைவி ஆக்குனார். அந்த நல்லவன் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா மாறி இருக்கவே முடியாதுங்க. நில்லு. மறுபடியும் எங்க வந்த? இதுதான் பார்க்க வந்தேன். ஆனா இப்போ மூஞ்சில முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நான் வரேன். நில்லு. என்ன சொல்ற? நான் தான் உன் தம்பி ரங்கநாதன். ஆரம்பத்துல நான் குழந்தைய கடத்தினது பணத்துக்காகத்தான். ஆனா அதுக்கப்புறம் உன்கிட்டயே நான் பணத்தை பறிச்சது உன்னை பார்க்கணும் தான். ஒரு பாவி நீ இருக்கிற இடத்த காட்டேன்னு சொன்ன. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில நான் என்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கா? இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. நீ என் தம்பியா இருக்க முடியாது. நீ என் தம்பியா இருக்க முடியாது. என் தம்பி நல்லவனா எங்கேயாவது வாழ்ந்துகிட்டு இருப்பான். இல்ல செத்து போயிருப்பான். ஆனா நீ அவன் இல்ல. நிறுத்துங்க உங்க நாடகத்தை. இத பாத்துக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல. இப்பவும் சொல்றேன், இவன் என் தம்பியா இருக்க முடியாதுங்க. நான் உன் தம்பிதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல 10 பாத்திர தேய்ச்சி நீ என்ன படிக்க வச்ச. ஒரு நாள் நான் திருடிட்டு என் தப்பா நினைச்சுக்கிட்டு உன் கையில சூடு போட்டுக்கிட்டேன். பார், அன்னைக்கு நீ கையில போட்டுக்கிட்ட சூடு என் நெஞ்சில போட்ட மாதிரி இருந்தது. இதுக்கு காரணமா இருந்தவனை பழி வாங்கணும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே என்ன இன்னும் பெரிய திருடு நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது என் தலையெழுத்தைய மாத்திடுச்சு. அப்போது இருந்து எங்க அக்கா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணும், அவங்கள பார்க்கணும் துடிச்சேன். இன்னைக்கு தான் நீ என் அக்கா தெரிஞ்சுக்கிட்டேன்.
அட பாவி, நம்ம குடும்பத்துக்கு நீ பெருமை தேடி தருவேன்னு நினைச்சேன். இப்ப என் குடும்பத்துக்கு கொல்லியா வந்து நிக்கிறியே. இதை விட நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம். நீ செத்து தொலைச்சிருக்கலாம். போட வெளியே, இனிமே முகத்துல விழிக்காது. போட வெளியே, போ, போடா, போய் தொலை, போடா, போடா, போடா. ஆல் ரைட், நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன சொல்றீங்க? வெளியே போங்கன்னு சொல்றேன். அவங்க எதுக்காக வெளியே போகணும்? ஏழையா இருந்தாலும் நல்ல பொண்ணுங்கிறதுக்காக உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா கேவலம் பணத்துக்காக இப்ப தன் புருஷனையே அவ ஏமாத்திட்டான். உங்க பிச்சைக்கார புத்தியை நீங்க காமிச்சிட்டீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது பணம் தானே, அதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. சார், நேத்து வரைக்கும் எங்க 2 பேருக்கும் நாங்க யாருன்னே தெரியாது. நான் குழந்தைய கடத்திட்டு போய் பணத்தை பச்சதுக்கும் எங்க அக்காவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. வீணா அவங்க மேல பழிய சுமத்தாதீங்க. இத நீங்களா பேசலீங்க. உங்க மனசை யாரோ கலைச்சு விட்டுருக்காங்க. என் மனசை யாரும் கலைக்கல. இந்த உண்மையை சொன்னது என் தம்பி ரவி தான். டேய் ரவி, என்னன்னு கூப்பிட்டீங்களா? ரவி, நடந்த உண்மையை சொல்லடா. அக்காவும் தம்பியும் சேர்ந்து பண்ண மோசடி தாங்க இது. அதுக்கு பாவம் நம்ம சுரேஷ கருவியா பயன்படுத்திட்டாங்க. எதை வச்சுப்பா இப்படி எல்லாம் சொல்ற? என் அண்ணன் தான் இவருன்னு தெரியாம என் கிளப்பையே 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வந்தாங்க. விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது பாவம் என் அண்ணனுடைய பணம் தான் அதுன்னு. சார், என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி குழந்தை கடத்த சொன்னது வந்தா, குழந்தைய வச்சு பணத்தை பறிக்க சொன்னது வந்தா, எங்க அக்காவை காட்டி கொடுத்தது வந்தா, எல்லாத்தையும் செஞ்சு இப்ப பழி எம்எல்ஏ சுமத்தா இவனே. Stop it! Stop this nonsense! என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் தம்பியை மிரட்டுறியா? நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணட்டுமா? சார், You shut up and get out! கடவுளே, இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சார், எல்லா உண்மையும் ராஜுக்கு தெரியும். நான் இப்போ உன்னை கூட்டிட்டு வந்து இதுக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். ரங்கா, ராஜு, நீ வந்துட்டியா? ராஜு, அவங்க யார் தெரியுமா? என் சொந்த அக்கா. நானும் எங்க அக்காவும் சேர்ந்து குழந்தை கடத்த முயற்சி பண்ணிக்க சொல்லி எங்க அக்கா மேல அபாரமா பழி சுமத்திருக்காங்க. ராஜு, நீயே சொல்லு, எங்க அக்காவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீயே சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கவலைப்படாத, நான் சொல்றேன் எல்லா உண்மையையும். நடந்த உண்மைகள் எல்லாம் நான் சொல்றேன். ரங்காவும் அவங்க அக்காவும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இந்த குழந்தைய கடத்தினாங்க. ராஜு, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் உண்மையோட மரியாதை வச்சிருக்கேன். இப்போ என்னோட கவலை மாட்டீங்க. என்ன ஆச்சு உனக்கு? சார், நான் சொன்னதுதான் உண்மை. இனிமே என்ன செய்வீங்களோ உங்க இஷ்டம். என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணும் பண்ணாதீங்க. நான் சொல்றது நம்புங்க. என்னங்க, 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 தரங்க. தேங்க்யூ வெரி மச். நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்டேன். ஃபைன். நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இவ்வளவு சொத்தையும் அனுபவிக்க போறோம். ஆமா. இன்னும் ஏன்டா நிக்கிற? உன்னை பாக்குறதே பாவம். சின்ன வயசுல நான் உனக்காக படாத பாடுபட்டேன். நீ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் உன்னை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப திரும்பவும் வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டியாடா பாவி. நான் செத்தாலும் இருந்தாலும் இங்கதான் இருப்பேன். போயிடு, இங்க நிக்காத, என் கண் முன்னால நிக்காத, போயிடு, போயிடு. போறேக்கா. ஆனா இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்காம விட மாட்டேன். நான் கொடுத்த 5 லட்சம். ராஜு, டோன்ட் மூவ் லிட்டில் பாய். இனிமே என்னோட வலது கை இடது கை எல்லாமே ராஜுதான். ஓஹோ, அதனால்தான் எனக்கு விரோதமா சாட்சி சொன்னியா? ஆமா, பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வர சொல்லி பல முறை வற்புறுத்தின, பிடிவாதம் பிடிச்சேன். கடைசியில திருட்டு பட்டம் கட்டி என்ன வெளியில தள்ளாங்க. இப்பதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு. அதுக்காக இந்த மாதிரி அயோக்கியனுக்கு நீ அடியாளாவே நான் நினைக்கவே இல்லை. ஆமா, நாங்க போட்டிருக்க திட்டத்துல பல லட்சம் கிடைக்க போகுது. அதுல நான் சரி பாதி பாட்டினேன். என்ன உங்க திட்டம்? சொல்றோம். எங்க அவரை கூட்டிட்டு போறீங்க? தெரியுமில்ல, அவங்க ஆளுகதான் நாங்க. சத்தம் போட்டீங்க, தீர்த்து கட்டிடுவேன். அம்மா, விடுங்க. சீக்கிரமா ஓடிடு. அம்மாவையும் யாரும் கடத்தி போறாங்க. ஐயோ, வண்டியை திருப்புமா. வாங்க மாமா, சீக்கிரமா போல.
பாவமே. குழப்பமா இருக்கு அண்ணியார் அவர்களே. உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னது ரங்கா இல்ல, நான் தான். Isn't it, darling? அட பாவி, நீ இன்னும் அயோக்கியனா தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்காம இவங்க 2 பேர் மேலயும் சந்தேகப்பட்டேனடா. நீ, உன் மனைவி, உன் குழந்தை 3 பேரும் என் துப்பாக்கிக்கு பலியாக போறீங்க. You know one thing, உங்க குழந்தைய கடத்திட்டு வந்ததுக்காக ஏற்கனவே ரங்கா மேல நீங்களே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. போதா குறைக்கு என் ஆட்கள் ரங்கா பேரை சொல்லித்தா உங்களையே இங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆக உங்க குடும்பத்தையே கொலை செஞ்ச பழி ரங்கா மேல ஈஸியா விழுந்துரும். 1 minute, கண்டிப்பா தூக்கு தண்டனை தான். அப்புறம் உன் திரண்ட சொத்துக்கு ஏக வாரிசு நான் தான். எப்படி என் திட்டம்? அயோக்கிய ராஸ்கல், கூட பிறந்த தம்பியாடா நீ. அந்த பாசம் உனக்கு மட்டும் இருக்கா? இருந்திருந்தா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பியா? மூடுறா வாய. நீ அடுக்கடுக்கா பண்ண அக்கிரமங்களை அவதாண்டா எங்கிட்ட இருந்து மறைச்சா. உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டின. இப்ப நீ மனுஷனா மாறி வந்திருக்கேன்னு நினைச்சுதான் நீ சொன்னதையெல்லாம் நம்பின. ஆனா என்னோட குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு நீ ஒரு கொலைகாரனா மாறுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது, பணம் சில சமயத்துல பாசத்தை முழுகி ஏப்ப விட்டுடுது. இருந்தாலும் உங்களை எல்லாம் குடும்பத்தோட எமலோகத்துக்கு அனுப்புறனே, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒழுங்கா போய் சேருங்க. அவசர அடி ரங்காவுக்கு மெனி தேங்க்ஸ். என் பழைய தொழிலை நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். இவங்க எல்லாரையும் நானே தீர்த்து கட்டிடுவேன். அவனாவது கிட்ட வந்தீங்க, இந்த சுருட்ட தலையில சுட்டு பொழிச்சுக்கிடுவேன். வாங்க வந்தாண்ட. டேய் ரவி, கோவாயாலே உண்மையை வரவழைக்கணும். ரங்காவும் அவங்க அக்காவும் எந்த தப்பும் பண்ணலங்கிறது உங்க அண்ணனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா போட்டேன். நல்லா ஏமாந்து திறங்கடா கதை. அக்கா, இப்போதும் தம்பி பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? தம்பி, விளையாடு. நிறுத்துங்க. எதுக்குமா? நிறுத்துங்க. அது பாருங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் போலீஸ கூட்டிட்டு வாங்க. நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஜாக்கிரதை.
திருட்டு ராஸ்கல்ஸ் மிதிச்சிடுவேன். இன்ஸ்பெக்டர் இருக்காரேன்னு பாக்குறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவனுங்க தான். என்னடா படுத்துட்டீங்க? கெட் அப், கெட் அப், கெட் அப். கிளியர் பண்ணுங்க சார். எவரிதிங் கிளியர். இன்ஸ்பெக்டர், இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பி தான். அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சீட்டாட்ட கிளப் நடத்திக்கிட்டு இவர் பண்ண சீட்டிங் எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு. ரங்கா, நீ குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ரங்காவுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவன் நிரபராதி. அவன் பேர்ல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுங்க. பாத்தீங்களா சிகரெட் பிடிக்கிறான். படா நீ முட்டி முட்டி தட்ட போறாங்க. போ. அப்ப சரி சரி சரி. லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா? ரங்கா, நான் உங்க 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன மன்னிச்சிருப்ப. ஏதோ என் அக்காவை வாழ்நாள் பூரா நல்லா வச்சுட்டு தான் போகுது எனக்கு. நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்தா பெருமை ராஜுக்கு தான் சேரும். இந்த நல்ல நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். என் தம்பிக்கும் இந்த கங்காவுக்கும் அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறோம்.